السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இன்னொரு ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு நசீபாக்கி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு ரமதான் இல்ல, இன்னும் பல ரமதான்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவான். ஆனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அஜல, ஒரு டைமை வச்சுக்கிறான். அந்த டைம் வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் ஒரு நோன்பு இல்ல, ஒரு ஜும்மா இல்ல, ஒரு தொழுகை இல்ல, ஒரு நிமிஷமும் அல்லாஹ் டைம் தர மாட்டான். டைம் வந்துட்டு இருந்தால் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய சிலர் எனக்கு பார்த்தா விளக்குது, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு 50 வருஷம் நோன்பு பிடிக்கிற பாக்கியத்தை கொடுத்துக்கிறார். லேசி இல்ல, 50 லைலத்துல் கத்ர்ல பள்ளியில் அழிஞ்சுக்கிறார் ஒரு மனிதன். சகோதரர்களே, ஒரு நோம்ப சரியா குடிச்சா சொர்க்கத்துல அவருடைய பேர் எழுதப்பட்டுரும். ஒரு நோம்ப சரியா குடிச்சா சொர்க்கத்துல அவருடைய பேர் எழுதப்பட்டுரும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் 50 வருஷம் நோம்பு குடிச்சு ஒரு நோம்ப குடிச்சாலே சொர்க்கத்துக்கு போவேலும் வேண்டா, ஒரு மனுஷன் 50 வருஷம் நோம்பு குடிச்சு நரகத்துக்கு போவேலும், அவருக்கு நரகத்துக்கு போவேல. அவருக்கு நோம்ப குடிச்சிருந்தா அவர் சொர்க்கம் தான், அவருக்கு மறுபடியும் நரகத்துக்கு போவேல. 50 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நோம்பு பிடிச்சி ஒரு மனிதன் நாளைக்கு நரகத்துக்கு போறாருண்டா. அப்ப பிடிச்ச நோம்பு என்ன நோம்பு? அது ஒரு நோம்பை பிடிச்சா சொர்க்கத்துக்கு போவேன், ஒரு நோம்பை சரியா பிடிச்சா சொர்க்கம். ஆனால் பல வருடங்கள் நோம்பு பிடிச்சி பல லைலத்துல் கத்ர்ல பள்ளியில் அழுந்தும் கூட ஒரு மனிதன் நாளைக்கு நரகத்துக்கு போறாருண்டா, சகோதரர்களே விலகிக் கொள்ளணும். அந்த மனிதன் நோம்பை பிடிச்சிக்கிறாரு, ஆனால் அல்லாஹ் நோம்ப எப்படி பிடிக்க சொல்றானோ அவர் அப்படி பிடிச்சில்ல, அவருக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி நோம்பு பிடிச்சிருக்கிறார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். கலிமாவை சொல்லிக்கிறோம், தொழுகிறதல்ல எதிர்பார்க்கிறான். 2வது 3வது அல்லாஹ் ஜகாத் கொடுக்கறத எதிர்பார்க்கிறான். யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க ஜகாத் கொடுக்கணும். அடுத்தது நோம்பு வந்தா விடாம நோம்பு பிடிக்கணும். 5வது ஹஜ்ஜி, வசதிக்கு சக்திக்கு ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்யறது கடமை. இந்த 5ல புறப்பாடு இருந்தா அவரு நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவார் மறுவர். இது 5லயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது பரவ ஒரு மனுஷன் கட்டாயம் உலகத்துல செஞ்சே ஆக வேண்டிய 5 தான் இந்த 5. இந்த 5ல எந்த காரணத்தை கொண்டும் இந்த 5ல 1ல குறை விட்டாலும் அவர் நரகத்துள்ளுக்கு போயிட்டு நரகத்துல குறிப்பிட்ட காலம் நரகத்துல இருந்த பிறகு தான் களிமா சொன்னதுக்காக வேண்டிய சொர்க்கத்துள்ளுக்கு வருவாரே தவிர அவருக்கு நிரந்தர சொர்க்கம் ஒரு நாளும் கிடைக்காது. இது 5ல குறைபாடு விட்டார். சகோதரர்களே, ஒரு மனிதர் சொல்றாரு, நான் மாஷா அல்லாஹ் இது 5லே சரியா நடக்கிறது, இப்ப எனக்கு சொர்க்கம் போயிருமா? இஸ்லாம் சொல்றது இல்ல இல்ல, இது இபாதத், இதுல சரியா நடக்கும். இஸ்லாம் சொல்றது இன்னொன்று டிகிரி. அது என்ன? அதுதான் உலகத்துல வாழும் பொழுது எங்களைய மாதிரி ஆம்பளையில பார்த்து, கணவன்மாரை பார்த்து, வாப்பமாரை பார்த்து சொல்லுது, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க சம்பாதிச்சு உங்களோட குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கும். உங்களோட வைஃப்ட தேவை, உங்களோட புள்ளையோட செலவு கவர் பண்ற பொறுப்பு யார்கிட்ட தெரியுமா? மாப்பிள்ளையும் வாப்படையும் பொறுப்பு. நான் ஒரு மாப்பிள்ளையா இருந்தா என் வைஃப்ட, நான் ஒரு வாப்பாவா இருந்தா என் புள்ளைகளுக்கு உள்ளத தேவையான ஹலாலான முறையில சம்பாதிச்சு கொடுக்கறது என் பொறுப்பு. இல்லாட்டி இது குத்தம், இது அல்ல நாளே கேட்பான். இல்ல, இஸ்லாம் சொல்லுது சகோதரர்களே, எங்கேயுமே இஸ்லாம் சொல்லல நீ அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தி உங்களோட குடும்பத்துல வாழ்க்கை அமைச்சுக்கோங்கன்னு சொல்லுது. இஸ்லாம் வியாபாரத்தை வலியுறுத்தி ஹலால சம்பாதிக்கிறது. அதனாலதான் ஹதீஸ்ல வருவது, வியாபாரி மாற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களோட இருப்பாங்க. நாளைக்கு வியாபாரம் செஞ்சவர், அவர்கிட்ட பெரிய மௌலவி இல்ல, அவரு ஆபீஸ் குரான பாடமாக்கினவர் இல்ல, கடையில வியாபாரம் செஞ்ச ஒரு வியாபாரி. இந்த வியாபாரி நாளைக்கு நபிமாரோட இருப்பாராம்.
சுஹதாக்களோட இருப்பாராம், சித்திகீன்களோட இருப்பாராம். யாரு சொன்னாங்க? வியாபாரம் பண்ணினாரு, 2 குவாலிட்டி அவர்கிட்ட. அஸ்தாஜிரு சதூகுல் அமீன். வாய திறந்து உண்மையதான் பேசுவார். பொய்க்கு சரி சொல்ல மாட்டார். அந்த கடையில கூட வைக்கிறாங்க, நாங்க குறைய வைக்கிறோம், அப்படி சரி சொல்ல மாட்டார். என்ன அவ்வளவு பயம் அந்த வியாபாரத்துல. பொய் ஒரு சொட்டு வராது. ஒரு வியாபாரிய கவர்க்கணுன்றதுக்காக வேண்டி, பிசினஸ் விட்டுக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஒரு சொட்டு பொய் பேச மாட்டார். அடுத்தது அவர் செய்கிற குவாலிட்டி அமீன், நம்பகத்தகுந்தவர். அவரை நம்பி எவ்வளவுக்கும் சாமனம் கொடுக்கணும். சொன்ன டேட்டுக்கு செக்க பாஸ் பண்ணியே ஆவார். ஒரு கடனை கேட்டா அடுத்த மாசம் இந்த நாள்ல நான் தாரேன், அந்த டைமுக்கு முன்னுக்கு கொண்டாந்து தந்துருவார். சரியான நம்பிக்கை. அப்படி சில வியாபாரிமார் இருக்கிறாங்களா இல்லையா? கண்ணை பொத்தி கொண்டு வியாபாரம் பண்ணுறோம். பயம் இல்லாம வாரம் முழு கண்டகட்ட சாமனது வேண்டாலும் அவருக்கு கொடுக்கலும். என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட ஈமான் இருக்குது, அவர்கிட்ட நம்பிக்கை தன்மை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க இப்படியாப்பட்ட இந்த 2 குவாலிட்டியை மீக்கிற வியாபாரிகள் தானே நாளைக்கு நபிமார்களோட தான் அவர் இருப்பார். இஸ்லாம் சொல்லுது, இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு தேவையான குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தானே, இந்த சம்பாத்தியத்தை எங்களுக்கு ஹலால சம்பாதிக்கலும் ஹராம சம்பாதிக்கலும். ஹராம சம்பாதிக்க இன்னைக்கு நிறைய வலிக்குதான் இல்லையா? ஹராத்துல போயிட்டு எவ்வளவு சரி குடும்பத்துக்கு தேடி சின்ன குடும்பம் மேலும். இஸ்லாம் சொல்லுது, நீங்க இதுலயும் சரியா நடக்கும். ஒரு மனிதர் சொல்றாரு, நான் தொழுந்து வாரம் தானேப்பா, ஒரு நோம்பு விடாம பிடிச்சிக்கிறேன், நீ வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னே நீ அப்படின்டா, இஸ்லாம் சொல்லுது சொர்க்கத்தை மட்டும் எதிர்பார்த்துருவான். உங்களுடைய வியாபாரம், நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் 100க்கு 100 சுத்தமா இருந்தே ஆகணும். வட்டியை உங்களுக்கு நினைச்சு பாக்குறதுக்கு மேல எடுத்த கடனை திருப்பி கொடுத்தே ஆகணும். அவரை வச்சு கொண்டு இன்னைக்கு பஜார்ட்ட நிலைமை நான் பாக்குறோமா இல்லையா? யாரு கடன் எடுத்தாரோ எடுத்த மனுஷனுக்கு தான் தூக்கம் போக கூடாது. அதே எப்படின்னா நான் ரிட்டர்ன் பண்றேன், திருப்பி கொடுக்கணுமே, இந்த பாரம் தலையில வைக்கணும். இன்றைக்கெல்லாம் தலை கீழே மாறி எடுத்தவர் நல்ல நிம்மதியா தூக்குறாரு, கொடுத்த மனுஷன் தான் பாவம் அவட பின்னுக்கால போயிட்டு அலைஞ்சி அங்க போயிட்டு இங்க போயிட்டு அவள்கிட்ட கல்யாணமும் வருவது அது இதுன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கு கொடுத்தவங்களுக்கு தான் நிம்மதி இல்லை, எடுத்தவங்க நிம்மதியா வைக்கிறாங்க. பழவி பொழு வச்சு பழவி எந்த அளவுக்குன்னா ஒரு அடுத்த வந்த சல்லின்றது ஒரு பெரிய பாரமே இல்லை அவருக்கு. இன்னைக்கு நிறைய பாக்குறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்மையில இந்த 3-4 வருஷத்துள்ளுக்கு இந்த பொழு வச்ச கேசுவல், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சல்லி கொடுத்து வெளிநாட்டுக்கு போன ஆட்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. எல்லாம் எங்கட முஸ்லிமாக்கள். சும்மா யோசிச்சு பாருங்க. பஜார் நிற்கிறார்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்பிக்கைக்கு இன்றைக்கு கடையவல்ல யாரு எந்த வியாபாரி நம்பிக்கையா இருக்கிறான்னு பார்த்தா, இன்றைக்கு உண்மையில சொல்ல போனா அந்நியர்கள் தான் எங்களோட கூட நம்பிக்கை வைக்கிறாங்க வியாபாரத்தில். எங்கட ஆக்களை நம்பி செக் கொடுக்க இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாவிக்கே இல்லையா? சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுது, உங்களுக்கு சொர்க்கம் வேணுமெண்டா நீங்க தொழுந்து மட்டும் போதா, நோம்பு முடிச்சு மட்டும் போதா, சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை 100க்கு 100 ஹலால சம்பாதிச்சே ஆகும். இப்போ மனுஷன் சொல்றாரு, அதுல நான் மாஷால்ல இந்த 5லயும் சரியா நடக்கிறேன், என் வியாபாரமும் துப்பரவும் ஜக்காத்த சரியா டைமுக்கு கொடுத்திருக்கிறேன், சதக்காவும் ஐக்கு மேல் மிச்சமா கொடுத்து என் வியாபாரத்துல ஒரு சொட்டு ஹராம் கலந்து இல்லை, 100க்கு 100 என்ன சம்பாத்தியம். இப்போ ஒரு மனுஷன் சொல்றாரு, அதுல எனக்கு இந்த சொர்க்கத்துள்ளுக்கு போயிடுமா? இஸ்லாம் சொல்லுது இல்ல இன்னொன்று, அதுல முஸ்லிமா வாழும். அதுதான் முஆஷரத். உலகத்துல வாழும் பொழுது எங்களை பெற்ற பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எங்களோட உடல் பிறப்புகள் பிறந்தவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு மனைவியை தந்துக்கிறான், அல்லாஹ் எனக்கு புள்ளையில தந்துக்கிறான், நாங்க இருக்கிற ஊடிக்கிற இடத்துல எங்கட அண்டை வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, நாங்க தொழில் செய்யற இடத்துல எங்கட அடுத்த கடைக்காரவங்க இருக்கிறாங்க, எங்களோட வியாபாரம் பண்றவங்க இருக்கிறாங்க, அந்நியர்கள் இருக்கிறாங்க. ஏன் அதுக்கு மிச்சம் மேல் பகுதியாக போயிட்டு எங்களோட உலகத்துல வாழக்கூடிய எல்லாம் மிருகங்களை வச்சுக்கிறான். இஸ்லாம் சொல்லுது, இது எல்லாருக்கும் நீங்க செய்யற ஒரு கடமை இருக்குது. இந்த கடமையை நீங்க சரியா செஞ்சால்தான் உங்களுக்கு சொர்க்கமே தவிர, அப்படி இல்லாம ஒரு மனிதர் சொல்றாரு, நான் இதெல்லாம் சரியா செய்யறேன், நான் வியாபாரமும் துப்புறோம், ஆனா நானும் எங்கட நானாவும் மிச்ச காலமா பேசுறதில்ல. இஸ்லாம் சொல்லுது, சொர்க்கத்தை மட்டும் எதிர்பார்க்கிறவா. நீங்க தொழுந்து உங்களோட நெத்தி கருத்து போயிட்டு இருக்கட்டும், சஹஜத்துல நீங்க 3 மணிக்கே முசல்ல நிக்கிற ஒரு மனுஷனா இருக்கட்டும், உங்களோட நேரத்தை எல்லாமே குர்ஆன் ஓதுற ஒரு மனுஷனா இருக்கட்டும், இஸ்லாம் சொல்லுது, உங்களோட நான தம்பியோட கோவம் பிடிச்சு கொண்டு, உங்களோட தாத்த தங்கச்சியோட கோவம் பிடிச்சு கொண்டு, உங்களோட குடும்பத்தொழுக்கு ஒருத்தரோட பேசாம, அவங்களோட கல்யாணத்துக்கு நீங்க போவாம, அவங்களோட மையத்துகளுக்கும் போவாம, அவங்களோட போனுக்கு ரிப்ளை பண்ணாம, அவங்க பண்ற மெசேஜுக்கு ரிப்ளை போடாம, இஸ்லாம் சொல்லுது சொர்க்கத்தை மட்டும் எதிர்பார்க்கிறவா கிடைக்காது சொர்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெளிவான ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், உலகத்துல உறவு முறைகளை யாரு துண்டிச்சு நடப்பாரோ அவருக்கு சொர்க்கத்துள்ளுக்கு போகவே இயலாது.
இன்னொரு ஹதீஸ் வருது, அவர் உலகத்துல செய்யற அமலிக்கு தானே இந்த அல்லாஹ் கிட்ட போயிட்டு சேரவே செய்யறாங்க. அவர் தொழு அது இதெல்லாம் அக்கௌண்ட்டுக்கு அவர்கிட்ட போயிட்டு இல்ல. சாக்குள்ளுக்கு 30,000 சல்லை வச்சுக்கொண்டு என் அக்கௌண்ட் 30,000 என்ன சொல்லிடுமா? இல்ல, நான் அதை கொண்டு போயிட்டு என் அக்கௌண்ட்ல போட்டா தான் என் அக்கௌண்ட்ல 30,000 காட்டுமே தவிர நான் சாக்குல வச்சதுக்காக வேண்டி என் அக்கௌண்ட் 30,000 காட்டாது. இஸ்லாம் சொல்லுது, நீங்க இந்த அமல்கள் எல்லாத்தையும் செஞ்சு போட்டுட்டு உங்களோட உறவு முறையை சரியா திருக்காட்டி, உங்களோட உம்மா வாப்பா இருக்கிறாங்க, உங்களோட உம்மா வாப்பா சரியான முறையில வயசான காலத்துல பார்த்து கொள்ளாட்டி இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு சொர்க்கத்தை எதிர்பார்க்கல. சகோதரர்களே, இன்றைக்கு இந்த கொஞ்ச நேரத்துல நாங்க பேச போற டாபிக் என்னன்னா, இன்றைக்கு உறவு முறையில அல்லாஹ் எந்த உறவு முறையை டாப் நம்பர் 1 சொல்றானோ, இன்றைக்கு எந்த உறவு முறைகள் கணக்கில்லாம சீரழிஞ்சு போயிட்டீங்கோ, இந்த உறவு முறையை பத்தி தான் இன்றைக்கு நாங்க இந்த கொஞ்ச நேரத்துல பேசுறோம். சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட சில சமுதாயத்துல நடக்கக்கூடிய சில பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்கள் கண்ணுக்கு பெருசா விளங்கும். இன்றைக்கு எங்கட சமுதாயத்துல நடக்கிற ஒரு பெரிய பாவம், ஆனா பெருசா வெளியே விளங்குறல்ல, உள்ளுக்கு மறைஞ்சிக்கிற ஒரு பாவம் தான் இன்றைக்கு நாங்க பேச போறோம். அந்த பாவம் என்ன தெரியுமா? வயசான காலத்துல பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு புள்ள ஒரு வாப்பாவை எப்படி பார்க்கணுமோ, ஒரு புள்ள ஒரு உம்மாவை எப்படி பார்க்கணுமோ, சகோதரர்களே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். இஸ்லாம் சொல்லுது, ஒரு புள்ள கிடைச்சதுக்கு பின்னால ஒரு வாப்பா உம்மா என்ன செய்யறாங்க, அந்த புள்ளைக்கு ஹஜ்ரத்துக்கிட்ட வாரே, ஹஜ்ரத் நல்ல அர்த்தமுள்ள பேரோட சொல்லுது. அந்த புள்ளைக்காக வேண்டி எல்லாத்தையும் செய்யுது. அந்த புள்ள ராவ் 12 மணிக்கு அழுந்தாலும் அந்த உம்மா ரெடி பால் கொடுக்கறதுக்கு. நாளைக்கு வாப்பா 7 மணி 8 மணிக்கு வேலைக்கு போகணும், அதுக்கா இருந்தாலும் புள்ள ராவ் அழுந்தாலும் வாப்பா ரெடி உம்மா புள்ளைய பார்த்து கொள்றதுக்கு. சகோதரர்கள், இஸ்லாம் சொல்லுது, உங்களுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, உங்களுக்கு சொந்தமா தின்ன தெரியா, உங்களுக்கு சொந்தமா குடிக்க தெரியா, உங்களுக்கு சொந்தமா டாய்லெட் போனா கழுவ தெரியா, உங்களுக்கு சொந்தமா ஒன்றுமே ஒரு வேலையை செஞ்சு கொள்ள தெரியா. அந்த டைம்ல உங்களைய பார்த்து கொண்டே யாரு? உங்களுக்கு சாப்பாடு ஊட்டினது, உங்களோட டாய்லெட் போனா கழுவினது, உங்களைய குளிப்பாட்டினது, உங்களைய பார்த்து கொண்டது யாரு? உங்களோட பெற்றோர்கள். இஸ்லாம் சொல்லுது, உங்களுக்கு ஒரு காலம் வரும். எப்படியாப்பட்ட காலம் என்றால், அந்த பெற்றோரை இப்படி பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் உங்களுக்கு வரும். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. சில பெற்றோர்கள் நேரத்தோட போய் சேர்ந்துருவாங்க. சிலருக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுப்பான். சகோதரர்களே, உம்மா வாப்பா வயசான ஈகிற காலத்துல அவங்களோட ஈகிற பாக்கியத்தை கொடுப்பான். இஸ்லாம் சொல்லுது, இப்ப சில வேலை உங்களோட வாப்பாக்கு சொந்தமா திண்டு கொள்ளையில்லாத ஒரு நிலம் உருவாகும், உங்களோட உமாக்கு நடக்க இயலாத ஒரு நிலம் உருவாகும், உங்களோட உமாக்கு சொந்தமா டாய்லெட் பெய்து கொள்ளையில்லாத ஒரு நிலம் உருவாகும், உங்களோட வாப்பாக்கு சொந்தமா குளிச்சு கொள்ளையில்லாத நிலம் உருவாகும். இஸ்லாம் சொல்லுது, இப்ப எடுத்த கடனை திருப்பி கொடுங்க. நீங்க உபகாரம் செய்யுங்கன்னு சொல்றது இல்ல, உங்களுக்கு செஞ்சதை திருப்பி செய்யுங்க. நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீங்க சின்ன காலத்துல உங்களோட பெற்றோர்கள் எப்படி பார்த்தாங்களோ, அந்த பார்த்த பெற்றோர்களை நீங்க இப்ப பாருங்க. உங்களுக்கு கையுடையல அவங்கள, உங்களுக்கு அந்த பெற்றோரை கையுடையல. இன்றைக்கு சகோதரர்களை எத்தனையோ இடத்துல பாக்குறோம், வயசான வாப்பாக்கு மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ரெடி இல்லை, நேரம் இல்லை. பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, வாப்பாக்கு மருந்து எடுத்து கொடுக்க. உமா சோமில்லாம இருக்கிற உமா ஹாஸ்பிட்டலுக்கு போற யாருன்னா அடுத்த ஒரு பொம்பளையோட தான் உமா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், உமா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அவனோட தாத்தாவோட போறேன். சகோதரர்களே, உமா வாப்பா பார்த்துக் கொள்ற பொறுப்பு அவங்களோட உறவினர்களுக்கு இல்ல, பெற்ற புள்ளோட பொறுப்பு பெற்றோட பார்த்துக் கொள்றது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தூங்கிட்டேன், தூக்கத்துல நான் சொர்க்கத்துல இருக்கிறேன். ஃபரஐதுனி ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல ஒரு ஆள் குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குது. ஃபஸமிஅது ஸௌத காரின் யக்ரா, யாரோ குர்ஆன் ஓதுற சத்தம் சொர்க்கத்துல கேக்குது. ஃபகுல்து மன் ஹாதா, இது யாருடைய சத்தம் என்று கேட்டா எனக்கு பதில் சொல்லப்பட்டுச்சு, ஹாதா ஹாரிஸத் இப்னு நுஅமான். ஹாரிஸத் இப்னு நுஅமான் என்று சொல்ற ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுறது சொர்க்கத்துல கேக்குது. சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய பேரை சொன்னதோட சொன்னாங்க, கதா கல்பிர் கதா கல்பிர் கதா கல்பிர். இந்த ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு சிறப்பு கொடுக்கிற காரணம் என்னன்னா, அவர் துன்யால ஓதுற குர்ஆன் சொர்க்கத்துல கேக்குது. இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இந்த ஹாரிஸத் இப்னு நுஅமான் இருக்கிறாரே, இவருடைய உம்மோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்திக்கிறார். உம்மா ஏலாத காலத்துல உம்மாவை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்காக வேண்டிதான் அவர் இங்க ஓதுற குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஒலிக்க வைக்கிறார். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றோர்கள் விஷயம் நீங்கதானே. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல பிறக்கும் பொழுது வாப்பா இல்லை, வாப்பாவை பார்த்தே இல்லை கண்ணால. உம்மா 6 வயசுல உம்மாவும் மௌத்து. மக்காவுக்கு போறாங்க, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா 6 வயசுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்கால இருந்து மதீனாவுக்கு போயிட்டு ஒரு மாச காலம் அங்க தங்கிட்டு ரிட்டர்ன் வார டைம்ல அபவான் இடத்துல வச்சு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயாருடைய ரூஹ் அந்த இடத்துல போகுது. பிதாயா நிஹாயா போன்ற கிதாபுகள் எழுதிய சகோதரர்களே, அந்த இடத்துல அந்த 6 வயசுக்குள்ள வாப்பவே மிளந்து உம்மவே மிளந்து அந்த தாய் கீழே விழும் பொழுது, அப்படியே வருத்தம் வந்து கீழே விழும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மா 2 கரங்களை நீட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைச்சு கொள்ளதை கேட்டாங்க. ஆனா அவங்களால அணைச்சு கொள்ள இயலாம போச்சு. அவங்க கீழே விழுந்து வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மாண்டு அழுந்ததாகவும் சில கிதாபுகள்ல பதிவு செய்யப்படுவது சகோதரர்களே. ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட சேர்ந்து அந்த கபரை தோண்டி அந்த இடத்துல உம்மாவை அடக்கம் செய்றாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கிதாபுகள்ல வருது, அந்த இடத்துல இருந்து அழுகைக்குதானே அவ்வளவு 6 வயசுல தனது தாயின் பிரிவின் காரணமாக உம்மா இந்த எங்கட பிள்ளைகளுக்கு சிலவங்களுக்கு 30 வயசாவே 40 வயசாவே உம்மா உயிரோடு இருக்கிறாங்க. உம்மோட பொறுமதி அவருக்கு விளங்குது இல்ல. இங்க சம்பாதிக்கிற சல்லிட பொறுமதி விளங்குற அளவுக்கு சரி, உம்மோட பொறுமதி வீட்டுல இருக்கிற உம்மா எவ்வளவு பொறுமதி ஏற்று விளங்குது இல்ல. இந்த வயசான காலத்துல அல்ல எனக்கு வாப்பாவை தந்திக்கிறானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வாப்பாவை கண்ணால பாக்குற பாக்கியத்தை கூட கொடுக்கல. அல்லாஹ் இன்றைக்கு எனக்கு வாப்பாவை தந்திக்கிறான். ஏன்னா வாப்பா எவ்வளவு பொறுமதியான மனுஷன் விளங்குது இல்ல. வாப்பா இன்றைக்கு அவருக்கு பெரிய தலைவலியா இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்துல மாறி போயிட்டு. அன்பானவர்களே, இது நடக்குது 6 வயசுல. உம்மா மவுத்து 6 வயசுல. ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்படுவது புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உம்ரத்துல் ஹுதைபியா நடக்கும் பொழுது, உம்ரத்துல் ஹுதைபியா நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா வஃபாத்தாகி 55 வருஷத்துக்கு போறோம். 61 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்ரத்துல் ஹுதைபியாக்கு நாங்க வாரம் 1000 கிட்டத்தட்ட சஹாபாக்கள் மதீனால இருந்து வெளிக்கிளம்பி வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாயுடைய இந்த கபருடைய இடத்துக்கிட்ட வந்தாங்க. வந்து அந்த இடத்துல இருந்து ஏங்கி 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 அழ ஆரம்பிச்சாங்க. ஹதீஸ்ல வருது சகோதரர்களே, வஅபகா மன் ஹவுலஹு, யாரெல்லாம் அவங்களோட இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் அழ வச்சுட்டாங்க. எல்லாரும் சஹாபாக்கள் சொல்றாங்க, அன்றைய தினம் அந்த இடத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுந்த அழுகை மாதிரி இதுக்கு முன்னால் நாங்க அழுந்ததை நாங்க காணவே இல்லை. அவ்வளவு அழுந்தாங்க. எங்களுக்கு யாருக்கும் துணிவிக்கல்ல போயிட்டு கேட்க, யார சூழல்ல ஏன் அழுவுறீங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் முன்னால போயிட்டு கேட்டாங்க, யார சூழல்ல மல்லதி அபுகாக்க, இவ்வளவு ஏன் அழுவுறீங்க யார சூழல்லா? சொன்னாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதா கபரு உம்மி, இந்த உம்மோட கபர். எத்தனை வருஷம் மௌத்தா போயிட்டு 55 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம் சகோதரர்களே. இது எந்த உம்மோட கபர். நான் இந்த இடத்துல என் உம்மா கிட்ட வரும் பொழுது சின்ன காலத்துல என் உம்மோட இருந்த அந்த அன்பு பாசம் எனக்கு நினைவு வந்துதான் நான் இந்த இடத்துல இவ்வளவு அழுகுறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன்டா, எங்கள்ல சில புள்ளைகள் நினைக்கிறேன் உம்மா வாப்பா கொண்டு போய் இது கபூர்ல வச்சதுக்கு பின்னால நாங்களும் அவங்களும் இனி தொடர்பு முடிஞ்சு கூடினா ஒரு 3 எண்டுவாங்க, 4 எண்டுவாங்க, 40 எண்டுவாங்க, ஒரு வருஷம் எண்டுவாங்க, அதோட தொடர்பு முடிஞ்சு. இதுக்கு எத்தனை புள்ளைகள் நாங்க ஈக்கிறோம் சகோதரர்களை. உம்மா வாப்பா கபருடைய நிலைமையில கடைசியா வாப்பாட கபருக்கு இவர் பேசிக்கிறேன் போன நோம்புல வருஷத்துக்கு ஒருக்கா போக வேண்டிய ஆட்கள் அவங்க. கடைசியா உம்மோட கபருக்கு நீங்க எப்ப பேசி அங்க உம்மோட கபருக்கிட்ட பேசிக்கிறீங்கன்னா உம்மோட கபருக்கிட்ட போன நாளே அவருக்கு நினைவு இல்லை. உம்மக்கு கடைசி எப்ப கையேந்தி துவா கேட்டு இவோட பொறுப்பு துவா கேட்கிறேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் பாருங்க, ஹஸ்ரத் துவாவத போக்கல நீங்க இலங்கையில் இருக்கிற வேண்டிய பள்ளிக்கு போங்க. மாஷாஅல்லாஹ் இந்த சிறப்பான அமல் விசேஷமா ஸ்ரீலங்கால தான் இருக்குது. வேண்டிய பள்ளிக்கு போங்க, தொழுந்துட்டு ஓதுற துவா இதுதான். அந்த துவால கவனிங்க. அந்த துவாவை கடைசியா முடிக்கிறேன் நாங்க எல்லாருமே எப்படி தெரியுமா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அடிக்கடி உங்களோட காதுல கேட்டீங்க. வேண்டிய பள்ளிக்கு போகும், இந்த துவா ஓதிதான் நாங்க கடைசியா துவா முடிக்கிறேன். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இந்த 2 பெற்றோரோட நீ இரக்கமா நடந்துக்கோ. யா அல்லாஹ் கமா ரப்பயானி ஸகீரா. நான் சின்னதாய்க்க போகல எப்படி இரக்கத்தோடு பாசத்தோடு என்னைய வளர்த்தாங்களோ யா அல்லாஹ், அதே மாதிரி நீ இவர்களோட இரக்கமா நடந்துக்கோங்க. துவாவோட நாங்க முடிக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் 5 நேரம் ஒவ்வொரு தொழுகை. இதுக்கு எங்கள்ல சில பிள்ளைகள் நினைக்கிற சகோதரர்கள் அதெல்லாம் பெரிய விஷயம். ஏதோ ஒரு கூட்டாளி இருக்கிறார், அவர் இன்றைக்கு ஒரு பெரிய வியாபாரி. சகோதரர்களே, எனக்கு தெரியும் அவருடைய ஆபீஸ் இருக்கிற இடத்துல இருந்து அவருக்கு சூழ நிறைய ஜும்மா பள்ளி. அவர் சொல்லிக்கிறார் என்கிட்ட, நான் ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் இவ்வளவு கிட்ட பள்ளி எனக்கு இருக்குது, நான் எங்கேயும் போறதில்ல. ஜும்மா தொட நான் எங்க தெரியுமா போறேன், குப்பியாவத்த பள்ளிக்கு தான் நான் போறேன். ஏனென்றா அங்க எங்க உமா வாப்பா 2 பேரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜும்மாக்கு பின்னாலேயும் நான் எங்க உமா வாப்பாட கபருக்கிட்ட போயிட்டு நான் அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் வரேன். இதுக்குள்ள சகோதரர்கள், இதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச சிலர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுபோக்கு பின்னாலே மாளிகாவத்த மையவாடிக்கு வருவாங்க. சுபோபுர மாளிகாவத்த மையவாடிக்கு வந்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஒன்று இருக்கிறாங்க, குறிப்பிட்ட சில சகோதரர்கள் இருக்கிறாங்க.
பெற்றோருடைய கபருக்கு வேண்டி அந்த இடத்துக்கு வருவாங்க. வெள்ளவத்தையில வசிக்கக்கூடிய சிலர், தெஹிவலையில வசிக்கக்கூடிய சிலர், எந்த வெள்ளிக்கிழமை சகோதரர்களே, பெற்றோர்கள் என்றவர்கள் வஃபாத்தாயினதோட ரைட் அவர் முடிஞ்சு நீ அந்த காலம் முடிஞ்சு வஃபாத்தாயிட்டார், இப்ப நீ எங்கட காலம் இல்ல. சகோதரர்கள் வாப்பட சொத்து எடுத்து அனுபவிக்கிறாரு, வாப்பாக்கு துவா கேட்ட நாளே அந்த பிள்ளைக்கு நினைவில்லை. உங்களோட வாப்பாக்கு எப்ப கதைஞ்சா குரான் ஓடுனீங்க? வாப்பாக்கு என்ன சரி சதக்கா செஞ்சு கொடுத்தீங்களா? இல்ல. பெற்றோர்கள் கபூர்ல எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க, இந்த புள்ளையிலால நல்ல நன்மை. இதனால தான் சொல்றேன், உமா அப்பாக்கு புள்ளையில சாலியான புள்ளையில விட்டுட்டு போகும். உலகத்துல நீங்க என்ன கொடுத்தீங்களோ இல்லையோ தொழுகையை பழக்கிட்டு மௌத்தா போகும். பாங்க சொன்னா பள்ளிக்கு வர பழக்கத்தை பழக்கிட்டு நீங்க மௌத்தா போங்க. அல்லாத பயத்தை கொடுத்துட்டு மௌத்தா போங்க. பாவத்துல ஆசையை கொடுத்துட்டு மௌத்தா பேசுற வானம், துன்யாவை மட்டும் கொடுத்துட்டு மௌத்தா பேசுற வானம். துன்யாவையும் கொடுங்க. ஒரு வாப்பட கவலை என்ன? ஒரு வாப்பா இன்றைக்கு பாருங்க, புள்ளைக்காக வேண்டி எவ்வளவு வாப்பாக்கு வாப்பா மாத்த கேட்டா என்னது இவ்வளவு கஷ்டப்பட்டு, எங்கட புள்ளைகளுக்கு தான் நாங்க கஷ்டம், எங்களுக்கு வேண்டி இல்லை, எங்கட புள்ளைகளுக்கு தான் நாங்க கஷ்டப்படுறோம். பாப்பா மாட்ட பேச்சு அதான் இல்லை இன்றைக்கு எல்லாத்தையும். அதுல எந்த தவறும் இல்லை. புள்ளைக்காக நீங்க எல்லாம் கொடுக்கத்தான் ஆகணும். ஆனா உங்களோட பிள்ளைக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் படிச்சு கொடுத்து போட்டுட்டு நீங்க மௌத்தா போயிட்டு உங்களோட மையத்தை உங்களோட பிள்ளையை தொழிற்காட்டு மிகப்பெரிய தோல்வி. நீங்க பாப்பா எல்லாம் கொடுத்துக்கிறாரு பிள்ளைக்கு. பிள்ளைகள் எல்லாருக்கும் 3 தனித்தனியா கொடுத்துக்கிறாரு. கடையெல்லாம் பிரிச்சு பிசினஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாரு. 4 பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறாரு. வாப்பா மௌத்தா போயிட்டு கபரு மையத்தை வச்சு பள்ளியில 3 ஆம்பளை பிள்ளைகள் வெளியே நிக்கிறாங்க. ஒரு பிள்ளைய வாப்பட மையத்தை தொழிக்கிறது இல்லை. இந்த கவலையான அவல நிலையை நாங்க பள்ளியோட பாக்குறோமா இல்லையா? ஏன் ஊது தெரியும். 3வது தக்பீர் போற ஓதுற துவா பாடம் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு. இனி அந்த பிள்ளைகளோட வாப்பட மையத்தை சரியா நடக்கணும்ன்றதுக்காக வேண்டி பள்ளி வசனத்துக்கு சொல்றா அந்த நீங்க சொல்லுவீங்க. ஏன் அந்த பிள்ளைகளுக்கு துவா பாடம் இல்லை. ஒரு வாப்பா இவ்வளவு எல்லாம் கொடுத்து போட்டுட்டு சகோதரர்களே, அந்த மனுஷன் ஜனாதாவை தொழில் இல்லாத நிலைமையா புள்ளைய உருவாக்கினா அந்த வாப்பா பிள்ளைக்கு நல்லவையா செஞ்சுக்கிறார். நீங்க அந்த பெற்றோர்கள் சகோதரர்களை நினைக்கிறேன், எங்க பிள்ளைய படிக்க வைக்கணும், டாக்டர் ஆகணும், எந்த தவறும் இல்லை. ஒவ்வொரு வாப்பமான ஆசை உங்களோட பிள்ளைய டாக்டர் ஆகணும் ஆசைங்க. எந்த இஸ்லாத்துல எந்த தடையும் அதுக்கு இல்லை. உங்களோட பிள்ளைய நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணுமா, நல்ல ஒரு லாயர் ஆகணுமா, உங்களோட பிசினஸ்ல முழு பொறுப்பையும் எடுத்து அவர் நல்லா செய்யணும்னு உங்களுக்கு ஆசை, மாஷால்லா செய்யுங்க. ஆனா உங்களோட பிள்ளைய தொழில் இல்லாத மட்டும் ஆக்கிடுவா. பள்ளிக்கு வாங்க சொன்னா பழக்கத்தை பழைய கொடுத்துட்டு மௌத்தாகும். குரான் ஓதுற பழக்கத்தை பழைய கொடுத்துட்டு மௌத்தா போகும். அல்லாத பயத்தை பழைய கொடுத்துட்டு மௌத்தா போடுங்க. வியாபாரத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஹராத்துக்கு நான் போக மாட்டேன்னு ஈமான கொடுத்துட்டு மௌத்தா போகும். அதுல லாபம் என்ன தெரியுமா? மௌத்தா போனதுக்கு பின்னாலதான் உங்களுக்கு அது விளங்கும். நீங்க மௌத்தா போறதுனால அந்த புறையில் உலகத்துல உயிரோட வாழும் காலம் எல்லாம் உங்களோட கபருக்கு நன்மை அனுப்பி கொண்டே இருப்பாங்க. நீங்க எப்படி உயிரோடு இருந்தா உலகத்துல அமல் செஞ்சீங்களோ, இந்த உயிரோடு இங்க போல மனுஷன் வாராரு, தொழுறாரு, ஓதுறாரு, எவ்வளவு அமல் செஞ்சாரு. மௌத்தா போனது இதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு குர்ஆன் ஒன்று இல்ல, திக்ர் ஒன்று இல்ல, தொழுகை ஒன்று இல்ல. சில மனிதர்களுடைய கபர் எப்படி அமையும் என்றா, அவர் மௌத்தா போனதுக்கு பிறகும் உலகத்தில் அவர் வாழ்ற காலம் எல்லாம் எப்படி நன்மை சேர்த்தாரோ அப்படி நன்மை கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். சகோதரர்கள் எல்லாம் எங்க கபர் எல்லாம் அப்படி ஆக்குவாங்க. அப்படி கபர் இருக்கும் சில கபர். இதனால தான் இஸ்லாம் வலியுறுத்துது, புள்ளைகள் பெற்றுக்கொள்ள போக்கல சில அந்நிய சகோதரர்கள் மாதிரி 3 பொம்பளை புள்ள வந்தா எப்படி அப்பா முடிச்சு கொடுக்குறேன், அவங்களை எப்படி செட்டில் பண்ற இல்ல. இஸ்லாம் வலியுறுத்துது நல்ல புள்ளையில பெற்றுக்கோ. அது ஒரு ஹிக்மத் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புள்ளையில திருமணம் முடிக்க போக்கல கல்யாணம் முடிக்கிற பொம்பளை நல்ல புள்ளைய பெற்றுத்தார ஆட்களை பார்த்து முடிச்சுக்கோ. குடும்ப வம்சாவளியை பாருங்க, உங்களுக்கு விளங்கும் இவங்க நல்ல புள்ள பெற்றுக்கொள்ள இயலுமான ஆட்கள். அப்படி பார்த்து முடிக்க ஏன்னு சொன்னாங்க தெரியுமா சகோதரர்கள்? ஒரு மனிதன் உலகத்துக்கு பிரிய பொழுது 2 புள்ளைய விட்டுட்டு மௌத்தா போறார். மௌத்தா போனதுக்கு பிறகு இந்த 2 புள்ளையால சாலையான புள்ளைகளா இருந்தா இந்த புள்ளைகளால அந்த மனுஷன் கபருக்கு என்ன செய்யும்? நன்மை போகும். ஒரு மனுஷன் சகோதரர்களே 10 புள்ளைய விட்டுட்டு மௌத்தா போறார். மௌத்தா போனதுக்கு பின்னால 10 பேராலையுமே வெட்ட கபருக்கு போகும். எங்களுக்கு 2 பேரால எங்க கபருக்கு நன்மை வாரே நல்லமா, எங்க கபருக்கு 6 பேரால நன்மை வாரே நல்லமா, எங்க கபருக்கு 2 பேரால நன்மை வாரே நல்லமா, எங்க கபருக்கு 10 பேரால நன்மை வாரே நல்லமா. சகோதரர்களே, இதுல பொறுமதியில எங்களுக்கு விளங்க கண்ணை மூடி நான் கபருல இப்போமே போயிட்டு எங்களுக்கு வேற வழியே செய்யலாம் உள்ளுக்கு ஒரு இடத்துல போயிட்டு இப்போ தானே அன்றைக்கு எங்களுக்கு விளங்கும் இதனுடைய பொறுமதி எப்படியாப்பட்ட பொறுமதி. அதனால அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, பெற்றோர்களோட விஷயம் தானே இஸ்லாத்துல எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அங்க பண்ண போகல. உமா வாப்பாட விஷயம் தானே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. குர்ஆன் தெளிவா ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு உங்களோட உமாவையோ பாப்பாவையோ பார்த்து உங்களுக்கு ஷீ என்று சொல்லுங்க. அவருக்கு அந்த மத்த வார்த்தை, தூசண வார்த்தை, அடிக்கிறே குடிக்கிறே, அவரை உள்ள விரட்டுற இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு உங்களோட பெற்றோரை பார்த்து ஷீ என்று சொல்லுங்க.
இஸ்லாம் சொல்லுது, ஒரு மனிதர் சொல்றார், அதுல சேர்ந்த வாப்பா பெரிய குடிக்கார், தூள் அடிக்கிறார், ஊருக்கே காட்ட வெக்கம் அந்த மனுஷன். இவர் வீட்டுல இருந்து எனக்கு விரட்டேலுமா, இவருக்கு ஏசேலுமா, அடிக்கேலுமா. இன்னொருத்தர் சொல்றாரு, சேர்ந்த வாப்பா பெரிய ஜினா, பெரிய பொம்பளை விஷயத்துல வீக்கங்கட வாப்பா, என் உண்மையை முடிச்சுக்கொண்டு உலகத்தெல்லாம் பேசிக்கொண்டு எவ்வளோ ஹராத்தையும் ஜினால தான் ஈடுபடுறார். இந்த மாதிரி மனுஷனை என் வீட்டுக்கு எடுக்காம கேளுமா, இவரை விரட்டேலுமான்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த வாப்பாவை பார்த்து உங்களுக்கு சீரியஸா சொன்னாங்க, அவர் எவ்வளோ பெரிய மோசமான மனுஷனா இருந்தாலும் அல்லாஹ் அவரோட பார்த்துக் கொள்வான். நீங்க வாப்பா இந்த கண்ணியத்தை வாப்பா கொடுக்கிறாரோ. ஒரு மனுஷன் சொல்றாரு, அது வாப்பா மார்க்கத்துட்டு வெளியே போயிட்டு ஒரு காம்பியா முறுத்தா மாறிட்டாரு. இப்ப இந்த மனுஷனை வீட்டுல இருந்து விரட்டி விட்டுருமா, இப்ப இவரை ஒதுக்கி விட்டுருமா, இவரோட எனக்கு பேசாமே கேளுமா, இவருக்கு ஏசேலுமா, இவருக்கு அடிக்கலுமான்னு ஒருத்தர் பத்துவா கேட்டா, சகோதரர்களே மார்க்க தீர்ப்பு. உங்களோட வாப்பா எவ்வளவு பெரிய மார்க்கத்துட்டு வெளியே போன ஒரு பெரிய காபிரா, அல்லாத பார்வையில் ஒரு நரகவாசியா இருந்தாலும் உங்களுக்கு அது வாப்பா, உங்களோட வாப்பா பார்த்து உங்களுக்கு சீனு பேர் சொல்லல, காபிரான மனுஷனை பார்த்து கூட சொல்லல. எப்படி ஆகும்? வாப்பா கொடுத்த ஸ்டேட்டஸ் பாருங்க. இஸ்லாம் வாப்பாக்கு எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னு பாருங்க. அந்த வாப்பா பார்த்து உங்களுக்கு செல்றது கேளாது. பெற்றோர்கள் சகோதரர்களே தீங்கு செய்யறதுக்கு ஒன்றுமே தீங்கு செய்யறதுக்கு கேளாது. அல்லாமா முஹம்மது இப்னு அஸ்ஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு முறை நான் சின்ன காலத்துல சரியான கெட்ட பழக்கம் எனக்கிட்ட, நான் குடிச்சிட்டு மஸ்துல குடிச்சிட்டு வார நாள் எப்படின்னா, நாளைக்கு நோம்பு, இன்றைக்கு முந்தின ராவு நான் குடிச்சிட்டு வரேன். என் உம்மா பார்த்து எனக்கு சொன்னாங்க, மக்கள் எல்லாம் நாளைக்கு நோம்பு முடிக்க ரெடியா வைக்கிறாங்க, வெள்ளை வந்தா வெள்ளைக்கு நோம்பு, இந்த மாதிரி ஒரு சிறப்பான ராவையில நீ குடிச்சிட்டு வாரியேன்னு என் உம்மா எனக்கு சொன்னதோட எனக்கு வந்த அந்த ஆத்திரம், அந்த கோவத்தின் காரணமாக என் உண்மைக்கு நான் அப்படியே கண்ணத்துக்கு ஒரு அரைஞ்சேன். பக்கத்துல ஒரு நெருப்பு பத்திர ஒரு நெருப்பு தணல் ஒன்று இருந்துச்சு, அந்த தணலுக்கு எங்க உம்மா விழுந்தாங்க. சில ரிவாயத்துகளை வருது, விழுந்து அந்த பெண் அந்த இடத்துல வஃபாத் ஆகினாங்க. சகோதரர்களே இவங்க சொல்றாங்க, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு நாள் தினம் நான் மக்கால இருக்கிறேன். மக்கால இருக்கும் பொழுது நான் ஒரு கனவு காண்றேன். இந்த இவரை பத்தி, இவர் இப்ப சின்ன காலத்துல குடிச்சு செஞ்ச ஒரு பாவம், இப்ப இவரு எவ்வளவு பெரிய ஒரு ஆபிதுண்டா, எவ்வளவு பெரிய அல்லாஹ்க்கு நெருக்கமான ஒரு மனுஷனா மாறிட்டாருண்டா, 40 வருஷம் நோம்பு பிடிச்சிக்கிறாரு. எப்படி அமலாய்க்கும்? 40 வருஷம் பவலெல்லாம் நோம்பு பிடிச்சி, 40 வருஷம் இரவெல்லாம் நின்றாங்கி, 40 வருஷம் தொடர்ந்து ஹஜ்ஜி செஞ்சுக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஆபிதா மாறிட்டாரு. சின்ன காலத்துல குடிச்சு உம்மாக்கு அப்படி செஞ்சாரு, ஆனா இன்றைக்கு இவர் மாறிட்டாரு. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் கனவுண்டு காண்றாங்க, இந்த இவ்வளவு பெரிய ஆலிம் இருக்கிறாரு, இவரு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவரும் ஹஜ்ஜுக்கு வந்து ஹஜ்ஜ செய்யறாரு. செஞ்ச ஹஜ்ஜ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் இல்லைன்னு சொல்றாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அவர் என்ன மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆலிமை பத்தி தேடி பார்த்தா ஊர்ல கேட்டாரு, வந்து இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இவர் மிகப்பெரிய ஒரு மனுஷன், அப்பா இவர்கிட்ட விசேஷம் என்னன்னா 40 வருஷம் தொடர்ந்து நோம்பு குடிச்சுக்கிறாரு, 40 வருஷம் இரவெல்லாம் நின்று வளர்ந்துக்கிறாரு, 40 ஹஜ்ஜுகள் பேசிக்கிறாரு. இவரை சொன்னாங்க, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எனக்கு அவரை கொஞ்சம் சந்திக்கணும், அவசரமா எனக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவரை போயிட்டு சந்திச்சு பார்த்தா அவர் மிகப்பெரிய ஒரு அமல் செய்யற ஒரு மனுஷன். அவர்கிட்ட போயிட்டு சொன்னாராம், நான் கனவுல உங்களை எப்படி ஒரு தவறா கண்டேன், ஒரு நல்ல கனவுன்னு நான் உங்களைய பத்தி காணலே. கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அவர் சொன்னாராம், சின்ன காலத்துல எனக்கு தெரியாத காலத்துல நான் குடிச்சு போதையில இருக்கிற டைம்ல என் உம்மா எனக்கு இப்படி ஒரு உபதேசம் செய்யற டைம்ல என் உம்மாக்கு நான் கண்ணத்துக்கு அரைஞ்சேன். என் உம்மா அப்படியே நெருப்புல விழுந்தாங்க. அது நடந்ததுல இருந்து நான் என் வாழ்க்கையை திருந்தி இன்றைக்கு வரக்காட்டேன். நான் இவ்வளவு காலம் நோன்பு பிடிச்சிக்கிறேன், இவ்வளவு காலம் இரவு நின்று வளர்ந்துக்கிறேன், இத்தனை நோன்பு வந்திருக்கிறேன், இத்தனை ஹஜ்ஜுகள் நான் செஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் உங்களே மாதிரி முக்கியமான ஆலிம்கள் என்கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களோட விஷயத்துல நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், நல்லா உங்களோட அமல் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளல. கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, பெற்றோருக்கு செய்த அநியாயம் தான். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, மிகப்பெரிய ஒரு ஆபித் ஜுரேஜ்னு சொல்லக்கூடிய பனு இஸ்ரவேல்ல வாழ்ந்த ஒரு மனிதர், புகாரில வர ஹதீஸ். ஜுரேஜ்னு சொல்றவரு, இவர் செஞ்சது என்ன? தொழுது கொண்டிருந்தார். இவருக்கு ஒரு பள்ளி, இந்த பள்ளியில தொழுது கொண்டிருந்தார். உம்மா வாரா, உம்மா வந்து யார் ஜுரேஜ்னு உம்மா வான கூப்பிடுறா. இப்ப இவர் யோசிக்கிறாரு, யா ரப்பி அல்லாஹ் உம்மி வ ஸலாத்தி, என்ன தொழுகையா என்ன உம்மாவா? உம்மாக்கு பதில் சொல்லவா தொலைவா? மனசுல நியத்து வச்சு கொண்டாரு, நான் தொலை போறேன்.
உம்மா கூப்பிட்டாங்க, ஒரு டைம் பதில் கொடுக்கல. ரெண்டாவது டைம் உம்மா கூப்பிட்டாங்க, யா ஜுரேஜ்னு கூப்பிட்டாங்க. இவர் யோசிச்சார், யா அல்லாஹ் நான் தொழுது கொண்டிருக்கிறேன், நான் பாவத்துல இல்ல, தொழுகையில இருக்கிறேன், நஃபிலான தொழுகையில தொழுது கொண்டிருக்கிறேன், என் உம்மாவா என் தொழுகையாண்டா? சகோதரர்களை முடிவெடுத்தாரு, தொழுகைதான். உம்மாக்கு பதில் கொடுக்கல. ரெண்டாவது நாள் புகாரில வர ஹதீஸா, ரெண்டாவது மூணாவது டைம் உம்மா வராங்க, உம்மா கூப்பிடுறாங்க, யா ஜுரேஜ். உம்மாக்கு சரியான ஆத்திரமா போச்சு, நான் 3 டிப் இவனை கூப்பிடுறேன் பாருங்க, இவன் சும்மா சரி எனக்கு பதில் சொல்றானேன்னு. உம்மா மனசால பதுவா செய்யறத, இந்த கோவத்தால உம்மோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியாச்சு. என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா துமித்ஹு ஹத்தா யுரியஹு வுஜூஹல் மூமிஸாத். யா அல்லாஹ், இவனை ஜினா செய்யக்கூடிய பொம்பளைகள மூஞ்சி முன்னுக்கு மொழிக்க வைக்காம மௌத்தாக்கிறாத என்று ஒரு வார்த்தை உம்மோட வாயால வந்துட்டு. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரிகளே, இது நடந்து உம்மா மௌத்தா பேச எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச காலத்துக்கு பின்னால இவருடைய விசேஷம் என்னன்னா, இவருடைய பெரிய ஒரு பள்ளி, இது இவருக்கு சொந்தமான ஒரு பள்ளி. இந்த பள்ளியில முழு ஊருக்கும் இவர் விசேஷம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய இபாதத்துல அப்படி மூழ்கிற ஒரு மனுஷன். பனு இஸ்ரவேலருக்கு இடையில செலவங்க ஒரு காலத்துல நினைச்சாங்க, பிற்காலத்துல இவருக்கு என்ன சரண்டு செய்யும், இவரு போற போக்கு சரியில்லை, இவரு பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு இதாக்கி கொண்டு போறாரு, இவருக்கு நாங்க என்ன தெரியுமா செய்யணும்ன்ற போக்குல அந்த இடத்துல ஒரு பொம்பளை சொன்னாவாம், நான் பசந்தான ஒரு பொம்பளை பொண்ணுக்கு வந்து சொன்னாவாம், நான் இவரை போயிட்டு எப்படி சரி வழி கெடுத்து நான் வழி கெடுத்துட்டு வாரேன். போனாவாம் உள்ளுக்கு போனதுக்கு பின்னால அந்த ஹதீஸ்ல வருவது, முன்னுக்காலையும் போறா, பின்னுக்காலையும் போறா, சைடாலையும் போறா, இந்த சைடாலையும் போறா. இந்த மனுஷன் தூண் மாதிரி நிக்கிறாராம். ஒரு சொட்டு இவட அழகுக்கோ இவர்கிட்ட இதுக்கோ பயங்கர மாதிரி இல்ல. இப்ப பார்த்தா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா என்ன சரி செய்யலுமாண்டு இவரோட ஒன்று செய்யல. அப்படியே வார வழியில கீழே ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் ஒன்று இருந்தாரு. அந்த ஆடு மேய்க்கிற மனுஷனோட பேசி ஒரு மாதிரி அவரோட தவறான தப்பான நிலைமையில நடந்து அவட வயிற்றுல ஒரு புள்ளைய பெற்று கொண்டுட்டார். அவட வயிற்றுல புள்ள வெளியே வந்து சொன்னா என்னண்டா, நான் இந்த ஜுரேஜோடு ஒன்று சேர்ந்து இந்த ஆளோட தான் நான் ஒன்று சேர்ந்துட்டு இன்றைக்கு இந்த பௌத்துல வளர்ற புள்ள இந்த ஜுரேஜ் சொல்லக்கூடிய இந்த அமல் செய்யற இந்த ஆபிதுடைய புள்ளன்னு ஊருக்கெல்லாம் சொன்னதோட, கண்ணியமானவர்களே, புள்ளைய பெற்று வெளியே எடுக்கிறதுக்கு பின்னால ஊரு மக்கள் எல்லாம் வந்து இவருக்கு அடின்னு அடிச்சு இவர்கிட்ட பள்ளிய துண்டு தூளா உடைச்சு போட்டாங்க. இவர் கேட்டாரு, நான் என்ன தவறு செஞ்சேன், எனக்கு இந்த அநியாயத்தை செய்வீங்க? சகோதரர்களே, அந்த டைம்ல ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம், நீ ஊரெல்லாம் ஏமாத்தி கொண்டு இப்படி அமல் செஞ்சு கொண்டு பள்ளியில இருந்து போட்டு செஞ்சுக்கிற வேலையை பாரு, இந்த புள்ளையோட ஒன்று சேர்ந்து இந்த கிடைச்சிக்கிற புள்ள புள்ளதான் எல்லாரும் நம்பிட்டாங்க. இந்த கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, புகாரில வருவது, கை குழந்தையாக இருக்கிற டைம்ல பேசினது 3 புள்ளைகள் பேசிச்சான். அதுல ஒன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது வந்து இந்த ஜுரைஜ் என்று சொல்ற இந்த சம்பந்தப்பட்ட இந்த பெண்ணுக்கு கிடைச்ச இந்த புள்ள. இவர் சொன்னாராம், எனக்கு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு டைம் தாங்க. 2 ரக்காத் தொழுதாராம். தொழுததுக்கு பின்னால கிடைச்சி சில நிமிடங்கள் ஆன அந்த புள்ளைய கூப்பிட்டாராம். போனாலும் அந்த புள்ளைய கொண்டாங்கட்டாராம். அந்த புள்ளையோட வயிற்றுல கைய வச்சு கேட்டாராம், ஓண்ட வாப்பா யாருன்னு அந்த புள்ள கிட்ட கேட்டாராம். மண் அபூக்க. சகோதரர்களே, கையில கிடைச்ச அந்த புள்ள உடனே பேச ஆரம்பிச்சிச்சு. அந்த புள்ள சொல்லிச்சு, நான் இன்ன ஆடு மேய்க்கக்கூடிய மனிதனுடைய மகன் என்றதோட மக்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாகிட்டு, இதே ஒரு தவறான செய்தி, இந்த பெண் இந்த ஆடு மேய்க்கிறவனோட தான் ஒன்று சேர்ந்தது, இந்த பெண் இந்த ஜுரைஜண்டவரோட ஒன்று சேரலன்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து சொன்னாங்களாம் இவர்கிட்ட, உங்களோட உடைச்ச இந்த கட்டிடமிக்குதானே இதை நாங்க உங்களுக்கு இந்த சங்கத்துல கட்டித்தாரோம், எங்கட தவறு ஒன்று நடந்துட்டு உங்களை நாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அவர் அந்த டைம்ல சொன்னாராம், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, இது இருந்த மாதிரி எனக்கு கட்டித்தாங்க. எனக்கு இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தாரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு நாள் தொழுந்து கொண்டீங்க போல என் உம்மா 3 டிப் கூப்பிட்டாங்க தானே, 3 டிப் கூப்பிட்டு நான் பதில் சொல்லாம போல என் உம்மோட வாயால ஒரு வார்த்தை வந்துச்சு, யா அல்லாஹ் ஜினா செய்யற பொம்பளையோட மூஞ்சில காட்டாம இவனை மௌத்தாக்கிறாதே. அந்த வாயில வந்த வார்த்தையோட எஃபெக்ட் தான் இன்றைக்கு இது நடந்திருக்குது. அதனால நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, இருந்த மாதிரி எனக்கு கெட்டித்தாங்க, நீங்க தங்கத்துல எல்லாம் கெட்டித்தாங்கன்னு சொன்னாங்களா. சகோதரர்களே, புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ், பெற்றோர்கள் பதுவாக மட்டும் புள்ளையில அதிரக்கூடாது. சகோதரர்களே, பெற்றோர் எவ்வளவு தவறா நடந்திருந்தாலும் எந்த புள்ள உம்மா வாப்பட உள்ளத்துல நோவடிக்கிறானோ அல்லாஹ் அவனை உலகத்துல கேவலப்படுத்தியே ஆகும், வியாபாரத்துல நொஸ்ட போனாலே ஆகும். பெற்றோர்களோட உள்ளத்தை நோவடிச்சு கொண்டு ஒரு நாளும் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு வாழையில. யாரு சரி இந்த மஜ்லிஸ்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோங்க, உம்மா வாப்பட விஷயத்துல புறப்பாடு நடந்திருந்தா மிகப்பெரிய தவறு, அது மிகப்பெரிய பாவம்.
எப்படி ஜினாங்க தௌபா செய்றீங்களோ, வட்டிக்கு தௌபா செய்றீங்களோ, இதே மாதிரி அல்லாஹ் இதை சேர்த்து வச்சுக்கிறான். பெற்றோர்கள்ட்ட விஷயத்துல லாட்ரால் கழிக்கிறாங்கன்னு இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து வச்சுக்கிறான். இதுக்காக வேண்டி கட்டாயம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சே ஆகணும். பெற்றோர்களோட விஷயத்துல லாடையில சகோதரர்கள், பெற்றோர்களோட விஷயத்துல கண்ணியமா நடந்தே ஆகணும். அவங்க இயலாத காலத்துல வயசான காலத்துல புள்ளைகள் பார்த்து கொண்டே ஆகணும். எத்தனை வாலிப சஹாபாக்கள் வருவாங்க தெரியுமா, வந்து கேட்பாங்க, யார ரசூலல்லாஹ் யுத்தத்துல சேர்ந்து ஷஹீதா வாசை கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா புஸ்ரோடி இருக்கிறாங்களா, உம்மாவா உயிரோடு இருந்து அவங்கள யுத்தத்துக்கு சேர்க்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவாங்களா, எந்த சொர்க்கத்தை தேடி நீங்க இங்க வந்தீங்களோ அந்த சொர்க்கம் உங்களோட வீட்டுல உங்களோட உம்மா கிட்டே, நீங்க யுத்தத்துக்கு வந்து ஷஹீதாவை தேவையில்ல, உங்களோட உம்மாவை போயிட்டு பார்த்துக்கணும், உங்களோட வாப்பாவை பார்த்துக்கணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் பள்ளியில பெரிய அவர்கிட்ட தொழுகையும் அவர்கிட்ட இபாதத்தும், உம்மா வாப்போட விஷயத்துல பெரிய குறைபாடு. உம்மா வாப்பா பார்க்க போனாலே அவருக்கு நினைவு இல்லை, அவங்களுக்கு மறந்தெடுத்து கொடுத்தனாலே அவங்களுக்கு நினைவு இல்லை. சில பிள்ளைகள் வருஷத்துக்கு ஒருக்க தான் போறேன், பெற்றோரை பார்த்துக்கோல. சகோதரர்களே, எல்லாம் பாதுகாக்கணும். அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம், நான் எந்த ஒரு நண்பரோட பேசிக்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் அவரும் வயசு, அவங்க உமாவும் நல்ல வயசு. அவர் வெளிநாட்டில இருந்து வந்து மூணாவது நாள் நான் நினைக்கிறேன் என்னையோட பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற டைம்ல அவர்கிட்ட உம்மா எந்த முன்னுக்கு கிராஸ் பண்ணினான். அந்த உம்மா மவனை கண்டதோடு அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு, நீ எப்ப வந்த வெளிநாட்டுல இருந்து, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலேன்னு அந்த தாயோட கண்ணால கண்ணீர் கொட்டுது. சகோதரர்களே, அந்த புள்ளைய பார்த்து நான் சொன்னேன், இந்த கண்ணீர் ஒரே நாளைக்கு நரகத்துக்கு கொடுக்கும், நீங்க தௌபா செய்யாதி. 3 நாள் வந்து அந்த தாயோட உள்ளம், அந்த தாய் சரியான வயசான ஒரு பொம்புல, நீ அந்த அவ பார்த்து கொள்றதுக்கு யாரும் இல்லை, அவ யாரும் கணக்கெடுக்கிறேன் இல்லை, அப்படி நிலைமை. எப்படியாப்பட்ட நிலைமைன்ற சகோதரர்களே, அவ புள்ளைய கண்டத்தோட ஆச்சரியம். நான் அவரோட பேசிட்டு இருக்கிறேன், ஆச்சரியப்பட்டுட்டான். நீ எப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தாய், உன்னோட உம்மா நாயக்கிறேன் ஒரு வார்த்தை எனக்கு நீ சொல்லலன்னு அவன் ஏங்கி அழ ஆரம்பிக்கிறான். சகோதரர்களே, நான் சொன்ன இந்த கண்ணீர் உங்களை நாளைக்கு நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு போகுது. வேற ஒன்று நீங்க பாவம் செய்து இந்த கண்ணீர் முதலாவது வந்ததோட ஒரு உம்மா வீட்டுக்கு நீங்க பேசிக்கணும், உங்களோட உம்மோட நீங்க பேசிக்கணும். 3 நாள் நீங்க வந்து உங்களோட உம்மோட பேசலாட்டி எவ்வளவு பெரிய பொடுப்போக்கு சகோதரர்களே. பொரல்ல பள்ளியில சுபவ தொழில் ஒரு நாள் வெளியே வாரன், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி, எனக்கு கண்டத்தோட ஆச்சரியமா போச்சு. 4 புள்ளையில வந்து மிஸ்டீனாக வெளியே நிக்கிறேன். அவகிட்ட கேட்டு, என்னம்மா என்ன எங்க நிக்கிறீங்க? அவ சொல்ல, வாப்பா இன்றைக்கு இல்ல 3 மாசமா நான் ரோட்ல தான் இருக்கிறேன். அவ சொன்ன, இவ்வளவு நாள நான் டெவட்டக்காவை பள்ளிக்கிட்டு இருந்தோம், வந்து அங்கிருந்து எல்லாத்தையும் விரட்டிட்டாங்க, அதுதான் நான் இங்க வந்தேன். சுப டைம் நான் நினைச்சேன், அவன் பசியோ தெரியும், என்ன சார் தின்ன கொடுப்போம்னு கேட்டேன். என்ன சார் திண்டிங்களாமான்னு கேட்டேன். அவன் சொன்ன, வாப்பா முந்தின நாள் பவல் ஒரு சோர் பாசல் கிடைச்சிச்சு, அதை நான் திண்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சேன். ராவ் துறந்தன் வாப்பா, அது நாரி லேசா அந்த நாரின சாப்பாட்டுல திட்டுட்டு நான் அப்படி வச்சுக்கோம். உண்மை நாளைக்கு பின்னால வந்து அந்த புள்ளையில சம்பந்தப்படுத்தி பேசினேன். ஒரு புள்ளையிலும் ரெடியில உமா பார்த்துக்கொள்ள, ஒரு புள்ளையிலும் ரெடியில உமா பார்த்துக்கொள்ள. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால குர்பானுடைய வேலைகள் ஒரு பள்ளியில நடந்து கொண்டிருக்கும் போல ரோட்ல ஒரு முஸ்லீம் பொம்பளை அப்படியே அந்த பைத்தியம் மாதிரி சுத்தி கொண்டிருக்கிறார். உடனே அவ பிடிச்சி எல்லா இடத்துலயும் கத்திக்கொண்டு, உடனே அவ பிடிச்சி எங்கட 3 சகோதரர்கள் போனாங்க, அங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு அவன் பொம்பளைய சேர்க்க. நடக்கிறத நான் சொல்றேன், எங்கட சமுதாயத்தான முஸ்லீம் பொம்பளை சேர்க்க போன இடத்துல அங்க இருக்கக்கூடிய நர்ஸ்மாருக்கு சரியான ஒரு ஆச்சரியம். நீங்க எல்லாம் எவ்வளவு நல்ல மக்கள், அப்பா ரோட்ல போற ஒரு ஆள் உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தரை கொண்டாந்து நீங்க சந்திக்கிறீங்கன்ட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. இவங்க 3 பேர்கிட்ட, உங்களோட ஆட்கள் இதுக்கு முந்தி இப்படி வந்த ஆட்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு ஈக்கிறாங்க, அவங்கள ட்ரீட்மெண்ட் செஞ்சு அவங்களுக்கு சோமா விட்டு நாங்க எத்தனையோ நாள் அவங்களோட வீட்டுக்கு மாச கணக்கா பேசுறோம், அவங்களோட பிள்ளைகளுக்கு பேசுறோம், ஒத்தருமே அவங்க எடுக்க வராங்க, இல்ல கொஞ்சம் என்ன சார் அதை செய்யலுமான்னு பாருங்கன்னு அந்த 3 பேர்ட்ட சொல்லிக்கிறாங்க. அதுல போன ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஒரு ட்ரிங்கமலையை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவவும் அந்த இதுகளுக்கு வச்சுக்கணும், அந்த கூடுகளுக்கு தான் அவவும் மீக்கிறாவாம், அந்த வார்டுகளுக்கு வச்சுக்க போக அவரோட பேசி மவன்ட நம்பர் எடுத்து அவரு பேசினாராம். அந்த மவனுக்கு பேசினாராம், என்ன அவனோட உமா இத்தனை 3 மாசமா வெயிட் பண்றாங்களாம், வந்து உமா எடுத்துட்டு போங்களே. அந்த புள்ள சொல்லிக்கிறாரு, என் உமா எனக்கு வானம் அங்கேயே அவ வச்சுட்டு அங்கே இருந்து அவ நோக்காகும். இப்படி பிள்ளைகள் இருக்கிற முஸ்லீம் பிள்ளைகள் சகோதரர்கள். நாங்க ஒரு முதியோர் உள்ளத்தை விசிட் பண்ண ஒரு எல்டர்ஸ் ஹோம், அந்த இடத்துல ஒரு உமா சொல்றா, எனக்கு மாப்பிள்ளை நேரத்தோட மவுத்து ஒரு புள்ள, இவனை நான் உம்மாவா வாப்பாவா இருந்து நான் வளர்த்தேன், 2ம் நான் தான். அப்படி வளர்த்தேன் இவனை கஷ்டப்பட்டு வளர்த்து இவனை படிக்க வச்சு இவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க போறோம். இப்ப இவனுக்கு சரியான பிஸி, இப்ப இவன்ட தொழிலும் இவன்ட குடும்பமும் அப்படி ஆகினது போறோம். இப்ப நான் தனியொரு பொம்பளை இங்க இருக்கிறேன், இவனுக்கு ஏதோ ஒரு கரைச்சல், இவனுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் காரணம் சொல்லி என்னை இங்க கொண்டாந்து போட்டு போயிருக்கிறான் அப்பான்னு அந்த உம்மா சொல்றான். இந்த கண்ணீருக்கு நாளைக்கு இந்த புள்ளை அல்ல நாளைக்கு இதை கேட்க மாட்டான்னு நினைச்சு கொடுக்கிறீங்களா?
அல்லாஹ் ஒவ்வொரு சின்ன அநியாயம் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கேட்பான். அதனால தான் ஹதீஸ்ல வருது, உம்மா வாப்பட பதுவாக்கு மட்டும் ஆளாகி வாங்க. உம்மா வாப்பா கேட்கிற துவாவும் கபூல், உம்மா வாப்பா கேட்கிற பதுவாவும் கபூல். அதனால தான் புள்ளைகிட்ட சொல்ற ஒரு நாளும் உம்மா வாப்பட சாபத்துக்கு மட்டும் நீங்க உருவாயிடுவாங்க. உம்மா வாப்பட சாபம் என்ற போக இஸ்லாம் சொல்லுது, அவங்க வாயை திறந்து நீ நாசமா போன்னு சொல்ல தேவையில்லையா. உம்மா வாப்பட பதுவா மகனை பார்த்து மனசால நினைக்கிறாங்களே, அடே இவன் இப்படி பேசுறானே, என்னோட எப்படி நடந்து கொள்றானே, எனக்கு இவ்வளவு சோம் இல்லாம இருக்கு பார்க்காம வைக்கிறானே என்று மனசுல நினைக்கிறதே பதுவா. அவன் வாயை திறந்து பிள்ளைக்கு பதுவா செய்ய தேவையில்லையா. நீ நாசமா போ, நீ உனக்கு ஒன்றும் சரி வராது அப்படி சொல்லவே தேவையில்லையா. அந்த பெற்றோர்கள் மனசால நினைக்கிறதே சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பதுவா. கடைசியாக ஒரு சம்பவம் சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்றேன். முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இது மாதிரி ஒரு கூட்டத்துல எல்லாரும் நீக்க போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொன்னாங்க, பின்னால் ஒரு காலத்துல நான் மௌத்தா போனதுக்கு பின்னால உவைஸ் இப்னு ஆமிருக்கு சேர்ந்து ஒரு யமன்ல சேர்ந்த ஒரு மனிதர் வருவாரு. அந்த மனிதர் சில அடையாளங்களை சொன்னாங்க. முராத் என்று சொல்ற கோத்திரத்தை சேர்ந்திருப்பாரு, கர்ன் என்று சொல்ற ஊரை சேர்ந்த ஒரு மனுஷனா இருப்பாரு. அவருக்கு வெண்குஷ்டம் நோய் வந்து அந்த வெண்குஷ்டம் நோய் அப்படி சோமாவி முதுகுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஒரு காசிட அளவுக்கு ஒரு வெள்ள அடையாளம் வைக்கும். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் மௌத்தா போனதுக்கு பின்னால் இவர் வருவார், இந்த மனிதர்கிட்ட போயிட்டு நீங்க துவா செய்யும்படி கேட்டுக்கோங்க. காரணம் என்னென்றால் நீங்க அவர்கிட்ட போயிட்டு துவா செய்யும்படி கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் தேடி சகோதரர்களே வரும். இந்த ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல எந்த வருஷமும் இந்த மனுஷனை தேடுவாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜிக்கு வந்த எல்லா மக்களையும் ஒன்று கூப்பிட்டு சொன்னாங்களா, யாரெல்லாம் யமன்ல இருந்து வந்தீங்க, யமன் வாசிகள் மட்டும் நில்லுங்க. ஒரு மனுஷன் நின்றார். அவர்கிட்ட கேட்டாராம், இப்படி உங்களுக்கு உவைஸ்ன்னு சொல்ற ஒரு மனுஷன் தெரியும். அவர் சொன்னாராம், ஏன்னா சாட்சிட புள்ள தான் அது, ஆனா நீங்க ஹலீஃபா அமீருல் முஃமினீன் கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய பொறுமதியான ஒரு மனுஷன் ஒன்று இல்ல. சொன்னாங்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உனக்கு கேடு உண்டாகட்டும். அந்த மனிதர் இருக்கிறாரு, அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது எங்கள்கிட்ட போயிட்டு அவரோட பேச சொன்னாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மனிதரை தேடி போயிட்டு கேட்டாங்களாம், உங்களோட பேர் என்ன? அந்த மனிதர் சொன்னாரு, உவைஸ், நீ எந்த ஊரை சேர்ந்து வாரீங்க, உங்களோட ஆடையை கலட்டி காட்டுங்க, உங்களோட முதுகுல வெள்ள அடையாளங்கள் இருக்குதா. இது எல்லா அடையாளத்தையும் பார்த்ததுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சொன்னாங்களாம், எங்களுக்காக வேண்டி கையேந்தி நீங்க துஆ செய்யுங்க. அந்த மனிதர் கேட்டாராம், வந்திக்கிற நீங்க ரெண்டு பேரும் யாரு? என்ன அவரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல வாழ்றேன்னு தெரியும், ஆனா இவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்றது தெரியாது. சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. இந்த மனிதர் ஆச்சரியப்பட்டார், இவ்வளவு பெரிய ஆட்கள் வந்து இருக்கிறாங்களா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த டைம்ல சொன்னாங்களா, ஏண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்க சொன்னாங்க, நீங்க உங்களோட உம்மாவோட எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறீங்கடா, உங்களோட உம்மோட துஆவை எந்த அளவுக்கு வாங்கின ஒரு புள்ளண்டா, லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபரா, நீங்க எப்ப கையேந்தினாலும் உங்களோட துஆ கபூல். அல்லாஹ் உங்களை எப்படி வெச்சிக்கிறான்டா, செஞ்ச விசேஷமான அமல் என்ன தெரியுமா, உம்மாவோட நல்லா நடந்திக்கிறாரு. நீங்க எப்ப கையேந்தினாலும். இன்னொரு ஹதீஸ் வந்து வருது, நாளைக்கு சொர்க்கவாசிகள் ஒரு பக்கம் மீக போக்கல, நரகவாசிகள் ஒரு பெரிய கூட்டம் மீட்பாங்களாம். ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் இந்த உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவானா, நீங்க சைக்கினை செய்யுங்க, நீங்க சொல்ற இந்த ஆட்கள் எல்லாத்தையும் நான் சொர்க்கத்துக்கு போட்டு செஞ்ச அமல் என்ன தெரியுமா சகோதரர்கள், உலகத்துல ஹுவ லஹு உம்முன் ஹுவ பிஹா பார், உம்மா ஒன்று இருந்துச்சு, அந்த உம்மாவோட நல்ல முறையில உம்மா பார்த்து கொண்டார். இதுதான் இவரை செஞ்ச அமல். அதனால் அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட ஒரு காலம் தான் அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு காலத்தை தருவான். பின்னால் ஒரு காலம் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் வரும். எப்படின்னா, நாங்க போனை வச்சு கொண்டு தேடுவோம், என் வாப்பா கடைசி ஒரு டிப்ஸாரி மறுவும் என்னோட பேச மாட்டாரான்னு நாங்க சிந்திக்கிற ஒரு காலம் எங்களுக்கு எல்லாருக்கும் வரும். சோ அப்ப வரப்போக டூ லைட் அவர் பேச முடிச்சு, வாப்பா உயிரோடைய போல பெற்றோரை பார்த்துக்கொள்ளும். ஒவ்வொருத்தரும் போனை வச்சு கொண்டு யோசிப்போம், என் உம்மா கால் பண்ணி நீ திண்டியான்னு கேட்க மாட்டாங்க என்ற ஒரு காலம் எனக்கும் உங்களுக்கு வரும் சகோதரர். இன்னைக்கு எங்கட புடையில் சிலவங்களுக்கு சொத்துட ஆசையின் காரணமாக உம்மாவா போட இறக்கம் வேற எடுத்தாங்கன்னா மௌத்தா போனதுக்கு போறோம். மௌத்தா போன போற இறக்கம் வந்து என்ன செய்யுது, அவங்க உசுரோடைக்க போகல, அவங்க ஏழாமைக்க போகல, சோமில்லாமைக்க போகல, நீங்க பார்த்துக்கணும். மௌத்தா போனதுக்கு பின்னால பெற்றோர் என்ன செய்ய பார்த்துக்கொள்ளுதுங்க, அந்த கபூர்ல அடக்கிறதுக்கு தானே. நாங்க ஒரு மையத்துக்கு போனாங்க, கயத்துல தலை பக்கம் மொத்தம் இறங்கினாரு, கால் பக்கம் மொத்தம் இறங்கினாரு, அவரை தெரியும் புள்ள, இவர் யாருன்னு கேட்டா அவனுக்குள்ளவர் சொல்றாரு, இது இவர்கிட்ட புள்ள தான், ஒரு சொத்து உசுரோடைய கூட பார்க்கல, மையத்துக்கு மட்டும் வந்துட்டார். இன்னைக்கு அப்படி புள்ள நாங்க பாக்குறோமா இல்ல,
மையத்துக்கு வந்து கொண்டு ஒரு படம் கொண்டு காட்டுறேன், அவருக்குள்ள உம்மா அப்பா மௌத்தா போன பெருசா கவலையும் இல்லை. ஆனைக்கு வந்து கொண்டு மையத்துக்கு வந்து கொண்டு கத்தம் சாப்பாடு அவர்கிட்ட செலவுல தான் செய்யறாங்களா. நீ மௌத்தா போன போறோம் அந்த பெற்றோருக்கு இங்க செஞ்சா என்ன செய்யாட்டி உயிரோடு இக போல பார்க்கணும். இஸ்லாம் சொல்லுது பெற்றோர்கள் உயிரோடு இக போல பார்க்க வேண்டிய ஆட்கள், மௌத்தா போனதுக்கு போறோம் இல்ல. இந்த எத்தனையோ பிள்ளைகள் நாங்க பாக்குறோம் பெற்றோர்கள் உயிரோடு இக போக்கல, அவங்களுக்கு ஒரு சொட்டு திரும்பியும் பார்க்கல, மௌத்தா போன மனைவியோட வாப்பா என்ன உம்மாண்டு அவருக்கு கவலை வந்துச்சு. எல்லாம் பாதுகாப்பான சகோதரர்களே, பெற்றோர்கள் உயிரோடு இயக்கும் பொழுது பார்க்கப்படணும். ஒரு சொட்டு அவங்க மனசால நினைச்சாங்கண்டா அதே இவன் என்னைய பார்த்து கொள்றான் இல்லே, எனக்கு ஒரு மருந்து எடுத்தாரான் இல்லே, எனக்கு இயலாத டைமே வாரான் இல்லை என்று வாரதிக்கு தானே சகோதரர்களே, அது எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு பதுவாகவும் மிகப்பெரிய ஒரு சாபமாகவும் அமையும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் தெரிந்து தெரியாம செய்த அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டிடுவாயாக. யா அல்லாஹ் பயங்கரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கி வச்சிருவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானுடைய காலத்தில் உனக்கு விருப்பமான பொருத்தமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வச்சிருவாயாக. யா அல்லாஹ் நாம் செய்த அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய விஷயத்துல மிக கவனமாக நடக்கிறதுக்கு நீ கிருபை செஞ்சிருவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு இயலாத காலத்துல பார்க்கக்கூடிய நல்ல புள்ளைகளை ஆக்கி வச்சிருவாயாக. யா அல்லாஹ் சாலிஹான புள்ளைகளை ஆக்கி வச்சிருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டிய அந்த பெற்றோர்கள் துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளை ஆக்கி வச்சிருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பெற்றோர்களுடைய கபர்ல வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய கபர்களை விஷாலப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பெற்றோர்கள் அநியாயம் செய்யப்பட்ட நிலைமையில மௌத்தாகிறாங்க. யா அல்லாஹ் அது மிக பெரும் ஒரு பாவம். யா அல்லாஹ் அந்த பாவத்தை நீ மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ் அந்த பாவத்தை நீ மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய ஆயுள் காலத்தை சிஹத்தா ஆஃபியத்தான சலாமத்தான் நிலைமையில நீயே நீடித்து வச்சிருவாயாக. யா அல்லாஹ் அல்லாஹ் அனைவருக்கும் நல்ல மௌத்த உயர்ந்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கி வச்சிருவாயாக. யா அல்லாஹ்